பண்ணி வச்சுக்கோங்க, உங்க பக்கமா திருப்பிக்கோங்க, பேசுங்க. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை குறிப்பாக மீன் வளம் அதிகமாக செல்வாக்கு மிக்க பகுதி. அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது. அங்கே அதோடு சார்ந்திருக்கிற விவசாயம் முக்கியமானது. அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய வாழ் உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி தரைத்தளத்திலிருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 10,000 கிலோமீட்டருக்கு அடி தூரம் அதை குழாய் போடுகிற காரணத்தினால், இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தின் மூலமாக போடுகிற காரணத்தினால் பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற கடல் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் அதை நம்பி இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் இந்த ஆழ்குழாய் கிணறுகள் போட போட வெளியேறுகிற தண்ணீர் அருகாமையில் இருக்கிற தரைத்தளத்தில் மேல இருக்கிற விவசாய நிலங்களில் அது உப்பு நீராக பாதிக்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்கிறது பிச்சாவரம் என்ற மிகப்பெரிய சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கிற சுற்றுலா தலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும், கடல் ஆமைகள் அங்கே பாதிக்கப்படும், அங்கே இருக்கிற தாவரங்கள் எல்லாம் கடல் உயிரின தாவரங்கள் எல்லாம் அது பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதனை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க கூடாது என்பதனை நான் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க. வேண்டாம், மாண்புமிகு அமைச்சர் இதுல கிளாரிபிகேஷன் உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் சஜஷன் தான் எழுதி கொடுங்க. அமைச்சருக்கு இப்படி பண்ணுங்கன்னு எழுதி கொடுங்க. உட்காருங்க. வங்கக்கடலில் காவிரி படுகையில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டி நகரிலிருந்து கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிட் 9.5 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிற, அதாவது கூட்டணியில் இருக்கிற அந்த திமுக அரசின் காலகட்டத்தில் தான் அந்த 3 கிணறுகளுக்கும் அனுமதி கொடுத்துள்ளது. அது ஏற்கனவே உள்ள 4 கிணறுல 2006 காலகட்டத்திலும் 2009 காலத்தில் 2 கிணறுகளுக்கும், அதிமுக காலத்தில் 2012 ஒரு கிணறுக்கும் ஆகிய மொத்தம் 4 கிணறுகளுக்குமே திமுக 3 கிணறுகளுக்கு திமுக ஆட்சி புரிந்த காலகட்டத்திலும் அதிமுக ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஒரு கிணறுக்கும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. ஒரு கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளாகத்தில் கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் துளையிடும் திட்டம் நிறுவுவதற்காக உத்தேசித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தில் இத்திட்டத்திற்கான வரையறை நிபந்தனை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 21/8/2022 அன்று வழங்கப்பட்டுள்ளது. மேற்கொண்ட செயல்பாடு கடற்கரையிலிருந்து 12 மைல்கள் எல்லையில் அமைந்துள்ளதால் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு 2011 படி கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன் அதன்படி 1/6/2026 அன்று விண்ணப்பித்து தற்போது நிறுவனத்தின் உத்தேசப்பட்டுள்ள திட்டத்தின் தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் பரிசீலனைக்காக கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்ட கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஒன்றை நான் இந்த வாயிலாக கூற விரும்புகிறேன். மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நம் முதலமைச்சர் தலைமையில் ஆளும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி, நீங்க மற்றவங்களுக்கு அனுமதி கிடையாது. மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள் அனுமதி கிடையாது. உட்காருங்க. தமிழ் அன்சாரி அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே, இல்ல வாங்க உட்காருங்க. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு முன்பாக முந்தைய அரசுகள் சில முடிவுகளை எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் 2011 காலகட்டத்துக்கு பிறகு அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, இந்த திட்டங்களுக்கு அங்கே அனுமதிக்கப்படவில்லை.
குறிப்பாக 2021க்கு பிறகு அன்றைய திராவிட மாடல் அரசில் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ONGC நிறுவனம் கேட்ட பிறகு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அரசு அதை நிராகரித்திருக்கிறது. எனவே இது எந்த அரசு செய்தது எந்த அரசு செய்யவில்லை என்ற அரசின் வாதத்துக்குள் செல்லாமல் மண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த மண் மலடாகிவிடக் கூடாது. பிச்சாவரம் காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூர் மாவட்ட மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அவையிலே இதை நாம் பேசுகின்றோம். அந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட காவிரி பாதுகாப்பு வேளாண் மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் சரி, அதை சுற்றியுள்ள பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த திட்டங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதிக்க கொடுக்க வேண்டாம் என உறுதியாக இருக்குமாறு மீண்டும் கேட்டு அமர்கிறேன். நன்றி. 2026-2027 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 49. உட்காருங்க 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 உட்காருங்க. பதிவு பண்ண இப்போது நான் பாருங்க, சில நெறிமுறைகளை சில மரபையும் ஏற்கனவே மூத்த உறுப்பினர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இப்படிப்பட்ட குறுக்கீடுகளுக்கும் வினாக்களுக்கும் உட்காருங்களேன் பதில் அளிப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். 55 விதியின் கீழ் என்று வந்தால் முன்னறிவிப்பு யார் கொடுத்திருக்கின்றார்களோ, யார் அட்டவணையில் பேர் இருக்கிறதோ அவர்கள் தவிர யாருக்கும் பேச நான் அனுமதிக்க இயலாது. உண்மையிலேயே தீர்மானத்தின் மீது உங்களுக்கு அக்கறையும் தீர்மானத்தின் நலன் கருதி கருத்துக்கள் சொல்ல எழுதி கொடுங்க. மாண்பு அமைச்சர்களுடைய கவனத்துக்கு இந்த கவன ஈர்ப்பினத்தை நான் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் செய்து அரசு செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்தை எழுதி கொடுக்கலாம். அதே பதவி கூட நீங்கள் மாண்பு அமைச்சரிடம் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த விதியைத்தான் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் மட்டுமல்ல வருங்காலம் பின்பற்ற நான் விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சரி போதும். அஜெண்டா போயிட்டு 0 ஹவர் முடிஞ்சு அஜெண்டாவில் வந்துட்டேன். 0 ஹவர்லாம் முடிஞ்சு அஜெண்டாவுக்கு வந்தாச்சு. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. 0 ஹவர் முடிஞ்சு போச்சுங்க. 0 ஹவர் முடிந்து அட்டவணைப்படி எடுத்துட்டேன். உட்காருங்க. இப்ப இல்ல இதுல பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு இடம் இல்ல. உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க. இப்ப உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இன்னும் 4 பேர் இல்லைங்க. 4 பேர் கேட்கறதுக்கு 4 காதா எனக்கு. உட்காருங்க தயவு செய்து. ஒரே அவர் கேட்கிறாரு. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் சிவசேன உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க கொறடாவை கேளுங்க. 0 ஹவர் உண்டா இல்லைன்னு உங்க கொறடாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க. 0 ஹவர்லாம் முடிஞ்சு அட்டவணைப்படி வந்துட்டேன் நான். மாண்பு உறுப்பினர் சிவசேகர் உட்காருங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல வேண்டாம் உட்காருங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க சார் உட்காருங்க. இல்ல வேண்டாம் உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர்